அடிக்கணும் இல்ல போடாண்டிக்கணும் சூத்தா முறாண்டிக்கணும் எவ்வளவு பேசுறீங்க? யார் 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 யாரா யாராடி சொல்லிட்டா கோழி பை நான் வந்து இரண்டாவது மந்திரி. இரண்டாவது நீங்க மந்திரி வச்சீங்களா? ஒரு மகாராஜா இருந்தால் ஆமா ஒருவன் மந்திரி இருக்க வேண்டும். நீ வாக்கால் வந்திருக்கிறாயே என் அருகணிக்கப்பட்ட மந்திரி அவன் எங்கே சட்டாராக ஆனால் முன்போல் ஆஸ்தான வித்துவான இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். கவிஞர் கண்ணதாசன், பாலி பிரைகூடன், இப்ப கிராரே வைரமுத்து அவங்க எல்லாம் நீ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டா பாட்டா பாடுறான்னா இவன் ஏதோ தனியா ஒரு ரகமா பாட்டு பாடுங்க. அவர் உன்ன வரும்படி உத்தரவு. அவுக்கும் போது என்னையாடா வர சொல்லுவான். அவர் வந்ததுனால உன்ன வரும்படி உத்தரவு. இது நம்ப மாட்டேன், இது நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. பொய் சொல்ற. நீ பொய் சொல்ற. எங்க மகாராஜா வந்து அங்கிருந்து வந்த உடனே என்னை வா மந்திரி அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்து ராஜ சிம்மாசனத்தை அருகிலே நிக்க வைத்து செங்கோலை கையிலே கொடுத்து ஆட்சி செய் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆளு உன்னை கூப்பிட்டு என்ன வர சொல்லி அனுப்பிடுக்கிறான்னா இவன் ஏதோ ஊர்ல புல பிடிக்கிறவனா சொன்னாங்க. இது ஆமா, அதனால நானு இப்ப வரமாட்டேன். வரமாட்டியா? வரல ஏன் சூத்து தேஞ்சு விடுமே. அவ்வளவு உக்காந்துட்டு ஆக்குவியோ? அப்படி இல்ல, எனக்கு பேரு இருக்குது. உனக்கு பேரு? அந்த பேரு அவன் ஒழுங்கா சொன்னான்னா நான் கரெக்டா எங்க மகாராஜா தான் அவன் பின்னாடியே ஓடியாந்துருவேன். நீ வந்துறியா? சரி. என் பேரு என்ன தெரியுமா? என்னடா பேரு? வண்ணகரைக்கும் கல்லாவிக்கும் நடுவுல தண்ணி. அப்படின்னு என் பேரு தான். அப்படியே போய் சின்ன மந்திரி மந்திரி அதாவது மகாராஜா வந்திருந்தா என் உடனே நான் வந்திருப்பேன். இப்போ ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மகாராஜா வந்திருந்தா என் பேரிட்டு சொல்லிருப்பார், நான் வந்திருப்பேன். வந்திருப்போய். ஆனா இவர் வந்திருக்கிறாரே, இவர் புது மகாராஜாவா இல்ல பழைய மகாராஜாவா இருந்து அவனுக்கு ஒரு சந்தேகம். எப்படா சந்தேகம்? சந்தேகமாங்க. அதனால அவனுக்கு ஒரு பேர், புதுமையான பெயர். அந்த பெயர் என்ன? அந்த பேரை நீங்க சொன்னது உண்டானா அவன் வந்து நிக்கிறானா? வண்ணகரைக்கும் கல்லாவிக்கும் நடுவுல தண்ணி. மகாராஜா, வண்ணகரைக்கும் கல்லாவிக்கும் நடுவுல தண்ணி. வண்ணகரைக்கும் கல்லாவிக்கும் நடுவுல தண்ணி. நடுவுல தண்ணி. அவன் பெயர். அப்படி கூப்பிட்டா அவன் வந்துடுறான். மகாராஜா முன்ன வந்துருவான். அதே மந்திரி, வண்ணகரைக்கும் கல்லாவிக்கும் நடுவுல தண்ணி. எவ்வளவு நேரத்துக்கு என்ன கூப்பிட வந்துக்குதே? இது எந்த ஒரு காட்டு பண்ணி?
பண்ணி அவன் பண்ணிக்கு பிறந்த நீ பண்ணி நீ போய் சொன்னி நீ ஒரு பண்ணி அவன் ஒரு பண்ணி பண்ணி கூட பண்ணிதான் பண்ணிதான் ஆக முடியும் மோசமா போச்சு போ தம்பி என்னாச்சு அந்த பேரு சுத்தமா பிடிக்கலையாம்டா அந்த பேரை சொன்னா எனக்கு வீங்குது அடிச்சுட்டான் சரி வேணா விடு அது ரொம்ப நீட் ஆகுது அதனால அடிச்சுட்டான் நீ இல்லமா இருக்கிறது நம்ம பேரு சுருக்கி சின்னதா வச்சிடலாம் அடே மந்திரி பாவக்கா பிஞ்சு சின்னதாவே வச்சிடலாம் அவனுக்கு டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொன்னா ஏன்னா பாவக்கா கசப்பு அதனால அவன் அதை வாங்க மாட்டான் சின்னதா சொல்லிட்டு கப்பன் ஆயிடுவான் சொல்லிடு மகாராஜா முன்ன வைத்த பேரு ரொம்ப நீட்டா இருந்தது அதனால வேணாங்க அந்த பேரை விட்டுருங்க இப்போ ஒரு பேர் வச்சிருக்கான் என்ன பேரு என்ன பேர் தெரியுமா என்ன பெயர் அடே மந்திரி பாவாக்கா பிஞ்சு உனக்கு பெயர் மங்கிஸ்தா நான் மூஞ்சிக்கா காட்டு சொன்ன நீ எங்கடா காட்டிருக்க அங்கதானே இது அப்படின்னு கூப்பிடணும் இதுதானே ஆமாங்க மந்திரி பாவக்கா பிஞ்சு மகாராஜா பையன் பையன் குஞ்சு பையன் குஞ்ச சொன்னோடனே என்ன அடிக்கிறாரு அதனால நான் அதை கழிச்சு எடுத்துட்டு வரப்போ சரியில்லை அப்படின்னா பேர் செட் ஆகல அது செட் ஆகல சரி விடு நானே போய் செட் பண்ணிடுறேன் செட் பண்ணிட்டு போ தம்பி நான் உன்னை நம்பி ஒரு தைரியமா சொன்னேன் நீ விட்டுட்டு உமாட்டு போற நீ தானே செட் பண்ணிக்கிறேன்னா உன்னை கூட்டிட்டு போய் வச்சு செட் பண்ணிடுறேன் சரி வா ரெண்டு பேரும் போலாமான்னு பார்த்தா கர்நாடக சங்கீதம் எல்லாம் வருது பாரு என்ன ஆபத்து வந்தாலும் பெரிய மந்திரவாரி எதா இருந்தாலும் சரி சரி அதாவது காட்டேரி எது வந்தாலும் ரத்த காட்டேரியா இருந்தாலும் சரி நான் ஓட்டிடுறேன் நீ ஓட்டிடுவேன் நான் ஓட்டிடுறேன் நீ முன்னாடி நான் பின்னாடி நான் பின்னால போய் போட்டு முடிச்சு பின்னாடி நீ நான் பின்னால ஓட்டுவேன் ஓ தேர் ஓட்டுவா நசுக்குது மகாராஜா வந்துக்கிறான்னு சொல்லி அசாத கூட்டிட்டு போனா அவன் என்ன மொரப்பூர்ல இருக்கிற முனியாப்ப நாட்டுக்கு எகிட்டு நிக்கிறான் ஒண்டி முனியாப்ப ராஜா தசராஜ சிங்கமே செழித்து வாழ்வு தங்கமே சுருக்கு போட்டா செத்து போயிட்டா இது விலைகள் உள்கள் இது அது உழுவல் ஆள் கூட்டு என்ன பாச பிரச்சனை யாரு ஆள் கூட்டு வந்து விட்டுவேன் என்ன நடக்குது என்ன நடக்குது என்னடா ஆமாடா நீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா தெரியலையே ஐயோ ஐயோ நான் எங்க வீட்டு ஞாபகத்துல இருந்தேன் நான் என்ன சொல்லிட்டு போனேன் என்ன சொன்ன 4 வயல் கரும்பு போட்டுக்கிறேன்
யார் நீங்க? உங்களுக்கு பக்கம் வரப்போகுது. ஆ, பக்கம் ஆக்குங்கிறவங்க யாரும் உள்ள நுழையக்கூடாது. நுழையக்கூடாது. கரும்பை யாரும் ஒழிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? ஏ உண்மையா சொன்னடா. என்ன புடகத்துக்கு நான் வந்து அவன் ஓடிக்கிட்டு என் தலையை அடிக்கிறதுக்கு என்னடா? அப்படி வச்சுட்டான். சரி. மகாராஜா மந்திரியாரே. பிரபு, ஏய், நாங்களுடைய திவ்யம் என்று சொல்லக்கூடிய பத்மநாத கமலங்களுக்கு கமலங்களுக்கு மந்திரி அநேக கோடி வணக்கம். வணக்கம். ஆ, வந்தனம். வந்தனம். ஆசீர்வாதம் இருக்கிறோம். ஆமா. கொஞ்சம் ஏமாந்தா கொய்யாக்கா வச்சிருவாங்க. கொய்யாக்கல்லடா, வண்டி குத்துற மாதிரி உன்னை குத்திடுமோ? நீ குத்துற மாதிரியா? சரி விடு பாத்துக்கலாம். டேய், மகா பரப்பு மகா பிரபு அடக்கம் அடக்கம் இருக்கணும். ஆயிட்டு சார். ஆகட்டும். அட்டென்ஷன் சார். அட்டென்ஷன் சார். ஓகே சார். ஓகே சார். உள்ளேனியா சார். யுனிட் சார். எஸ் சார். எஸ் சார். டெல்வி சார். ஹெல்மெட் சார். புர்சிட் சார். சார். இங்க வாங்க சார். என்ன சார்? பூம் சார். தாயாரி அம்மாடா கண்ணு. இந்த வந்து தூத்து இவன் தான் காஞ்சி போனாரு. ஆமாடா. யாரை வச்சவன் யார் தெரியுமா? ஆமாடா, குழல்காரன். ஏய், அடக்கம் அடக்கம் இருக்கணும். ஆயிட்டு சார். அடக்கம் ஒழுக்கம் அடக்கம் உயர்ந்த குலத்துக்கு இருக்கும். அடக்கம். இந்த உயர்ந்த குணத்திற்கு அடக்கமாகணும். இந்த குரல் மாற்றம் ஏன் காது தேவடா. என்ன தேவடா? என்னடா தேவடா? ஏய், 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 ఎంత ధైర్యం ఉంటే నా ముంద వచ్చి నా ముంద నిలిచి నాకే చెప్తావు. వచ్చే దుర్గాష్టమికి నింత కాల్చి బూటలు చేసి నా పవ తీసుకో పోవాలే. నా ஆயிட்டான்டா. ముచ్చవనే என்னடா? దేవుడు గుడికి పోయాను. தேவடி கொடுக்கு 7 కొండలకు ఎంత కొండలకు పోడాలు విడమాటాను. டாக்டரை உமர் டாக்டரை తప్పు చెప్పుదేనా అడిపియా. அப்பு பழக்கம். நான் என்னாவே இலங்காரி சூத்துனா இவனுக்கு பலகாரம். அப்படியே ஐயங்காரி பேக்கரியில போடுற குலோப் ஜாமுன் மாதிரியே சாப்பிடுறோம். இந்த பக்கம் பாருங்க லட்டு. லட்டு. இந்த பக்கம் பாருங்க ஜாங்கிரி. ஜாங்கிரி. விடிய காலம் 5 மணிக்கு அப்படியே என் பின்னாடி மாங்கோப்புக்கு வாங்கும். வா. பின்னால வரும் பாரு குதிரை குதிரையா பூந்து. அப்போ யாரு? யாரோ சாப்பிடுறவன். போறானா போறான். புடியா அடிக்கிறான். எங்க பயமடா? ஏய், ஏய், புடிங்களையும் புடிங்கி. இவன் பெரிய புடிங்கி. யாரை? அவன டேய், ஏய், யாரை பார்த்து என்ன வார்த்தைகள் ஆடுகிறாய்? உங்களை பார்த்து ஆட மாட்டேங்க. ஏய், டாக்டர் என்ன கொடுக்குறீங்க? என்னடா இது? சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டாய்? ஏதோ தப்பா சொல்ல மாட்டேன். ஆட்சிகள் என்ன? இதே மாதிரி தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி 2 குத்தா சுறுசுறுப்பா டேய், என்னுடைய ஆட்சியும் ஆட்சியம் கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி கடுமையான திட்டம். கடுமையான திட்டம் வார்த்தைகளை
சபை ஒன்று வந்தோம். சிரம். முடிச்சு போட்டுருவேன். தம்பி, இது ஏமாந்தா கண்ணி போட்டு போட்டு விட்டு வெட்டிட்டு வரணும்னா ஆமா வெட்டி பழக்கம்தான். ஏய், என்ன சபை? இது மக்கள் சபை, மாப்பூங்கா சபை. மக்கள் சபை ஆமா, மலர் பூங்கா சபை என்று சபை என்று முன்னிட்டு இதை முன்னிட்டு நான் சொல்லப்பட்டாரே வந்தானே என்னாட்டம் சேர்ந்தவன் என் குலம் என்ன, என்ன குலாச்சாரம் என்ன, என்ன யாருக்கு மகன், ஏய், 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 ஏய். எந்த நாட்டுக்கு அரசன், எந்த நாட்டுக்கு அரசன், என் பெயர் என்ன, நம்ம பேர் என்ன, எனக்கு அன்னை தந்தை யார் ஆ. தெரியுமாடா, உனக்கு புரியுமாடா என்று நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, உங்க அம்மா யாரு, யாரு? யாருதான் உங்க அம்மா? டேய், ஓய், உன்னை பெத்த அம்மா யாரு, உன் பேரு? ஆச்சாரத்துக்கு பொறுத்தவனே அப்படியே மேலேயே ஏறிட்டு தம்பி. என் அம்சங்கள் எப்படி? நீங்க எவ்வளவு நேரத்துக்கு அமர்த்துறீங்க? ஓய், அம்சங்கள் தான். அம்சங்கள் எப்படி? அம்சங்கள் யாருடைய அம்சம்? யாருடைய அம்சம்? என்னுடைய குலம் என்ன? நம்ம குலம் என்ன? யாருக்கு எப்படி நான் உதித்தேன்? எனக்கு பெயர் என்ன? செப்ரா நைனா செப்ரா. செப்ரா? ஏய் ஏய், ஏய். ஓய் ஓய் ஓய்ங்க. மறுபடியும் ஓய்ங்க. டேய் யாட்டோ. ஆவி. என்ன? எனக்கு குஷ்டம். காந்தா. காந்தா. ஆமா. உண்மை. சொல்லிட்டான். அடித்தாய். உதைத்தாய். கண்டவரிடத்திலே போய் என்று ரோட்டிலே பிடித்து தள்ளினாய். நான் செய்த பாவத்திற்கு இறைவன் கொடுத்த பரிசனாயுது. இறைவன் கொடுத்தது. பல தேவடியார் பெற்றது. நாடாய். என்னை அடிக்காதே. அடிச்சா. உனக்கு குஷ்டம் வந்துவிடும். எனக்கு குஷ்டம். அப்பா, தர்மம் பண்ணுங்க. அப்பா, நீ அம்மா லஞ்சா கொடுத்தா நாய். நீ எவ்வளவு யாருக்குடா வந்து இஸ்மே? யாருங்க? என்னுடைய நாடு நாடு மகத நாடு. क्या हो क्या भाई என் நாடு உங்க நாடு மகத நாட்டு மன்னன். மகத நாட்டு மன்னன். எங்க அப்பா பிரகுத்தி மகாராஜன். அவையா பின்னால போய் பார்த்தனா பிரகுத்திட அருளந்தவரே. பிரகுத்தி கர்மாந்திர மகாராஜனாக இருந்து பிள்ளை இல்லாமல் இந்த பிரகுத்தி மகாராஜனுக்கு பிள்ளையே இல்லாத 60 ஆண்டு காலம் தவித்துக் கொண்டிருந்தார். கல்யாணம் பண்ணி விட்டு உங்க அப்பா என்ன கேரளாவை கிளம்பி போயிட்டானா? 60 வருஷம் நான் மயிர் குடிக்கலாம். இந்த அறிவிழந்தவரை விட்டுக்கட்ட கேடனே. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. என் கூட்டுக்காரர் புள்ள பெற்று 7 மாசம் ஆகுது. மயிர் குடிக்கலாம் அவங்க அப்பா அம்மா. இந்த அறிவிழந்தவன் அப்படி கிடையாது.
ஆமா 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 சிவனுடைய ஆ, பெருமனுடைய படைப்பு படைப்பு சிவனுடைய அம்சப்பிரமைகள் அம்சப்பிரிவிகள் குழந்தை இன்னைக்கே வந்ததுன்னா ஆ, அந்த சிவபெருமான் கொடுத்தாதான் வரம். வரும் படைக்கப்பட்டது யானை முதல் எருமக்களை எண்ணிய பிராணிகளை சிருஷ்டிக்கும் ஐயன் கர்த்தன் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதேவன் இவர்களுக்கெல்லாம் காரணகத்துவாகிய சிவபெருமான் சிவபெருமான் அப்படி இருந்தால்தான் ஆமா இந்த செயல்பாடு நடக்கும். நடக்கும் அப்படி 60 ஆண்டு காலம் பிள்ளை இல்லாமல் தவித்திருக்க நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்து நகைக்க. நகைக்க எங்க அப்பா என்னாரு என்னங்க குழந்தையே இல்லை, ஆமா பட்ட பதவிக்கு இளவரசன் கிடையாது. கிடையாது அப்படி தவித்திருக்க தருணத்திலே ஆஹா, இதை யோசித்தார். ஆ, எங்க சென்றார்? எங்கே? குழந்தைவாக்கி வேண்டுமானால் ஆனால் சிவபெருமான் இடத்திலே கைலமரம் செல்ல வேண்டும். ஓ கைலமலை ஆ. ஓ ஓ சென்றாக்கு உடனடியாக எங்க அப்பா பிரகதி மகாராஜன் பிள்ளை இல்லாத இருந்தவர் ஆமா என்ன செய்தார்? என்ன பண்ணார் அருந்தவம் ஆமா மகாத்தவம் தவம் கடுமையான தவங்கள் செய்தார். செய்தார் இந்த சிவபெருமானை வேண்டி தவம் செய்கின்ற போது ஆ, இந்த சிவபெருமானுக்கு மனமானது இறங்கி இறங்கி என்ன செய்தார்? என்ன பண்ணார் உருவத்தை மாற்றி மாற்றி சண்டகம்ச முனிவராக தாண்டப்பட்டாராம். ஓ ஓ உருவத்தோடு லிங்க வடிவத்தோடு வரவில்லை ஆ, அதனால உருவத்தை மாற்றி சண்டகம் சிகரா வந்தான் ஆ, சரி ஆஹா. ம், பிரகத்தி மகாராஜனே ராஜனே பிள்ளை இல்லாத 60 ஆண்டு காலமாக தவித்திருக்கிறாய். சரி சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறாய். உண்மை உனக்கு காட்சி வரும் நான் கொடுக்கின்றேன். எப்படி அருந்தவும் மகாத்தவம் கடுமையான தவம் செய்தபடினாரே படினாலே இன்னைக்கு மகாத்தவம் செய்த பிறகு உனக்கு மக்கள் செல்வாக்க கொடுக்கிறேன். தருகிறேன் இன்று முதலாக உனக்கு ஆ. மகத மன்னன் ஓ ஓ பிரகத்தி மகாராஜனுக்கு இருந்ததை பேரை மாற்றி சிவபெருமான் மாற்றி ஆ. இந்த பிரகத்தி மகாராஜன் பேரை மாற்றி மகத மன்னன் மகத நாட்டு இந்த மன்னன். பரமனை வேண்டி மகாத்தவம் செய்தபடினார் ஆமா உனக்கு மகத மன்னன் மன்னன் என்று பெயர் வைக்கிறேன் இந்த மாங்கனி கொடுக்கின்றேன். ஆஹா. உனக்கு இறக்கப்பட்டது 2 மனைவிகள். ரெண்டு பொண்டாட்டியா ஆமாடா யாரு அது என்னுடைய அம்மா மாறி ஆ, ஆ. எங்க அம்மாடா அடங்க அம்மா அட மொ- எங்க அம்மா தெரியுமாடா அடங்க அம்மா எப்படிடா ஏடா இதெல்லாம் எதுவும்டா போய் நாளைக்கு அவங்க அம்மா தெரியுமாடா உங்க அம்மான்னா டேய் உனக்கு ஒரு தாய்டா எனக்கு 2 தாய் அதான் உங்க அம்மா யாரு கற்பனி வற்பனி அருப்பு பண்ணி செவுப்பு பண்ணி நீங்களா பண்ணலைன்னா கற்பனி வற்பனி யாரு அங்க ஒரு வெள்ளை பெட்டி கற்பனி வற்பனி ஒப்பனி 22 பேர்களுக்கு ஆஹா. சிவபெருமான் இந்த சண்ட கவசத்தை முனிவர் கொடுத்தது ஓர்கனி மாங்கனி மாங்கனி அதை கொண்டு வந்த அரண்மனையில் கொடுக்க கொடுக்க என் அன்னை 2 பேர்களும் கற்பனி வற்பனைக்கும் சக்கரை ஏற்பட்டது. அப்படி என்ற ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு இருக்கின்ற போது இந்த மாங்கனியை அவர் என்ன சொல்லி கொடுத்தார்? பின்னப்படுத்தக்கூடாது, இந்த பரமன் கொடுத்த மாங்கனியை பின்னப்படுத்தக்கூடாது கூடாது அப்படி சொல்லி கொடுத்தது ஆமா. என் தந்தையானவர் ஆ. பின்னப்படுவாத மகன். திருக்கணமாக மகந்தையுடைய அன்னைக்கு 22 பேர்களுக்கும் கொடுக்க கொடுக்க என்னுடைய தாயினுடைய அங்கத்தில் கருவிலே 2 தாய் வயிற்றில மாங்கனி எப்படி பாதி பாதியா சாப்பிட்டாங்களோ அதை போல என்னுடைய அன்னையுடைய வயிற்றிலே கருவில் உருவாகி பாதி சிரம், ஓர் கண்ணி, ஓர் கை, ஓர் கால், உடல் பாதி என் சனிக்கிழமை பாதி பாதியாக எல்லாரும் முழுசா போட்டாங்க ரெண்டாமா வந்து பாதி பாதியா போட்டாங்க அறிவிழந்தவரே பின்னப்படுத்தாத மாங்கனியை பின்னப்படுத்தி இருப்பிடமாக பகிர்ந்து கொடுத்ததினால் ஆமா நான் பின்னப்படுத்த குழந்தையாக பிறந்தேன். பிறந்து பிறந்து என் தந்தையிடத்தில் கொடுக்க இந்த பரமனிடத்தில் வரம் வாங்கி போச்சு பட்ட பதவிக்கு பிள்ளை இல்லை, இல்லை இது தேவையில்லை, ஆமா. நமக்கு நாட்டு மக்கள் நினைப்பார்கள் ஆமா. அப்படின்னு சொல்லி செய்ய பிடித்து ஆ. எங்க விழுந்தது? எங்க நதிக்கரை ஓரம், ஓரம், கடற்கரை ஓரம், ஓரம் அங்க இருக்கக்கூடிய சரதேவி அம்மனுடைய காளி கோவில் ஆலயத்தின் முன்பு விழுந்தது. ஆஹா. அங்க இருக்கக்கூடிய பூதகணைகள் ஆ. பரமேஸ்வரின் இறங்கில 1 10 சமான் கோடி இறக்கக்கூடிய பூதகணைகள் எனக்கு நரமாமிசு கிடைத்து விட்டது சொல்லலான்னு வந்து பார்க்கின்ற போது போது ஏய், இந்த குழந்தை வெள்ளமடைந்த குழந்தை, ஆமா இதை புசைத்தால் ஆ. நமக்கு கர்மங்கள் வந்துவிடும். சேரோ அப்படி என்று இந்த சரதேவி இடத்துல கொடுக்க கொடுக்க என்னுடைய இருப்பிடவை எடுத்து என்னுடைய சரதேவி அம்மா பார்க்க பார்க்க என் கணவன் சிவபெருமான் கொடுத்த வரம் இது வாழலை
மகள் அப்படி என்று இந்த சரதேவி காளிகா தேவியானவள் இருப்பிரவாகியம் ஒன்றாக சேர்த்து நாடொரு மேனி பொழுதொரு வண்ணமா வளர்த்தி பாராட்டி சீராட்டி அப்படியே கொஞ்சம் பால் டாயில் ஊற்றி கொண்டு போட்டுருந்தாங்க. சொல்றதுக்கு முன்ன முந்திரி கொட்ட மாதிரி போக ஒன்றாக சேர்த்து எங்க அம்மா என்ன பேர் வச்சா தெரியுமாடா? உங்க அம்மா என்ன பேர் வச்சாங்க? சரதேவி. என்ன தேவியா? சரதேவி என்னப்பட்டவள் காளிகா தேவி. அவன் எங்க அம்மா பேர் தான் சரோஜா. சரோஜா அதெல்லாம் அதே பேரு தான். ஓ சரோஜா தேவி. அப்படி இருப்பிரவாகியம் சேர்த்து இந்த அம்மன் உருவாக்கினபடினால் இந்த சரதேவி உருவாக்கினபடினால் இருப்பிரவாகிகளையும் ஒன்றாக சேர்த்து நாடொரு மேரி பொழுதொரு வண்ணமாக எனக்கு என்ன பெயர்? என்ன பேர்? எங்க அம்மா பேரை வச்சா. உங்க அம்மா பேரு? எனக்கு என் பெயர் சரதேவி. உனக்கு சராசந்தம். சராசந்தம் மன்னனுக்கு. சராசந்தம் மன்னனுக்கு. உங்களுக்கு கொடியாத்தது கொடி கொடி என்ன கொடி? என்ன உனக்கு டவுட்? பார்த்தா தமிழ்நாட்டுல இந்தியாவுல பாத்தீங்கன்னா தேசிய கொடி இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி கொடி இருக்கு. கட்சி கொடிக்குது. இப்ப மகாராஜாவுக்கு பிடிச்சி அது என்ன கொடி? மூவர்ண கொடி, கட்சி கொடி, கோயிலுங்களுக்கு ஏத்துறாங்களா அந்த கொடி, எல்லா கொடியும் தெரியும். ஆனா இந்த கொடி எப்படி? மகாராஜாவுக்கு பிடிச்சி அது என்ன கொடி? அந்த கொடி கீட்டும் இன்னொரு கொடிக்கு தெரியுமா? என்னடா கொடி? என் வீட்டுக்கு என்னைக்கு நான் வந்துக்கிறியா நீ? வரல. வந்து பாரு என் வீட்டு கவர்மெண்ட் பாத்ரூம் மேல எவ்வளவு கொடி பறந்து இருக்குதுன்னு. ஏய் அந்த கொடி நான் கேட்கல. இங்க மகாராஜாவுக்கு பிடிச்சி அது என்ன கொடி? இந்த கொடியா? இது மகாராஜாவுக்கு உகந்த கொடி. இதுதான் அவர் தன்மானத்தை காக்கும் கொடி. கொடி பறக்குது கொடி பறக்குது இடி இடிக்குது இடி இடிக்குது உரு உரும்புது உரு உரும் மகாராஜா ஓடி போட பேமா. சூதம் முன்னு சைங்க பண்றாங்க சொன்னாங்க. சராசந்தன் என்ற பெயர் வைத்து ஆமா. சாந்தா என்ற பெண்ணை திருமணம் செய்து என் தந்தையிடத்தில கொடுத்து அரசு பதவிகளை கொடுத்து ஆட்சியிலே அமர்ந்து சிம்மாசனத்திலே எனக்கு எத்தனை குழந்தைகள்? கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பார்த்துருக்குது. 3 குழந்தைகள். 3 குழந்தைகள். யாரு? 2 பெண்மணிகள், ஒரு ஆண் குழந்தை. யாரு? அச்சக்தி பராசக்தி. ஓ பொட்டு பிள்ளைங்க. ஆமா. எங்க கொடுத்துக்கிற? எங்க? வட மதுராபுரி வந்தனம். வட மதுரைக்கு செங்கோல் குடங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மருமகன். மகத நாட்டுக்கு நான் மன்னன். எங்களை உலகத்திலே பூமண்டலத்திலே என் மருமகன் கம்சனை கண்டால் நடங்க வேண்டும். நடங்கணும். என் மகன் சகதேவன். சகாதேவன் கிடையாது. சகதேவன். 3 குழந்தைகள். அப்படி இருக்க இன்று ஆட்சியிலே அமர்ந்த செங்கோல் குடங்கோல் ஆட்சி புரியும் தருணத்திலே கண்டா எப்படி இருக்கிறான்? அரசர்கள் எல்லாமே எதை கண்டார்? எப்படி வணங்கினா? ஆய் கட்டி தலை வணங்கினா? மூடி அலைகுனிந்த வண்ணமாக இருக்கணும். வணங்க வேண்டும். ஆம் குரு. என்னடா குருவாடா நானு? இல்ல மகாபிரபு. தபரிசியா? இல்ல பிரபு. இல்ல மகாமுனிவனா? இல்ல பிரபு. நோர் முயிரம் మీ అమ్మ పొడగొద్దు. ఏం మాట్లాడు ఈ మాట రాస్పడతా. தெரியும் முடிச்சவங்கிட்ட எது சொன்னாலும் அடிச்சு கேக்குறானடா. தம்பி அந்த பெட்டி. அப்படி ஆட்சி
என்னிடத்தில் சமணாபுத்தியம் ஆமா உத்தியம் சிற்றரசர்களை பிடித்து பிடித்து ஆ, சிறசாரி அளித்திருக்கிறார். ஆமா ஆமா எதற்கு? எதுக்கு என் குல தேவனுக்கு தேவனுக்கு முன்னத்தரு ராஜாக்களை ராஜாக்களை கொண்டு வந்து என்னுடைய ரணபத்ரகாளி என்று சொல்லக்கூடிய சரதேவிக்கு வரி கொடுக்கணும். பலி கொடுக்கணும் அவள் பூஜ்ய நிறைவேற்றணும். நிறைவேற்றணும் எனக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாள்? அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு சாத்தணும் ஆமா 1000 சிங்க வல்லமை சிங்க வல்லமை கொடுத்திருக்கிறாள் அன்னை சரதேவி. தேவி ஆ? ஆமாங்க என்னை வெல்வதற்கும் கொல்வதற்கும் என்னை ஜெயிப்பதற்கு பூமண்டலத்திலே ஆ, என்னிடத்திலே நீ லோகாட்டுல ஒப்புரு లేదు ஓய்! ஓய். ஆ, ஆ. இந்த சர்வரசர்களை பிடித்து பிடித்து மகிடமுடி வேந்தனை பிடித்து சிறசாரம் போட்டேனே. ஆமா சிவம்சமுடையவன் ஆமா யார் குடிமகராஜன் வந்தான். வந்தான் குடிமகராஜன் வந்தான். வந்தான் அந்த சொல்ல போறதானே வந்தானே. யார் சதாசந்தை ஆ. மாவீரனா ஆ. மகிடமுடி வேந்தனா ஆஹா. அப்பேற்பட்ட வீரனாக இருந்தான். வாடா சட்டைக்கு சட்டைக்கு உலகிலே வல்லவன் வல்லவன் என்று எல்லோரும் முறை சாட்டுகிறார்கள். எல்லோரும் எதிர்த்தவரை பிடித்து சிறைப்படுகிறாயாமே. வாடா நீ வல்லவனாக இருந்தால் வாடா என்று ஒரு சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிடுறான். குடிமகராஜனே ஏய், ஒரு ஆவு என்று சொல்லக்கூடிய பசுவானது ஆமா ஒரு புலியை தேடி போன மாதிரி வந்திருக்கிற நீ வந்திருக்கிற இப்போ வந்திருக்கிற ஆமா. கொடா சண்டைக்கு ஆ. ஆஹா. சிரம், கோளுடன் கோள் கோல், கோளுடன் கோள் மார்பு, ஆமா, கடைப்போர் கோல், அனுபப்போர் கோல், ஈட்டிப்போர் ஆமா, மல்லு உத்தியம் உத்தியம், இப்படி சமராவத்தியம் செய்து பார்த்தோம். ஆஹா, அவன் புலிமகராஜனை என்னால ஜெயிக்க முடியவில்லை. ஆ, என்னால ஜெயிக்க முடியல. அவன் என்னையும் ஜெயிக்க முடியல. நான் அவனையும் ஜெயிக்க முடியல. சரிக்கு சரியான உட்கார்ந்து நடந்து கொண்டே இருந்தார். இருந்தது. ஆய் குருமகராஜனே, ஆமா, உன்னை நான் விடுவேனா? ஆ, இந்த மாவீரன் விடுவேனா? விடுவியானா? விடுவேன் குருமகராஜனே. ஆமா. ஆய் குருமகராஜனே, ஏய். அப்படி புலியை பிடித்து குருமகராஜனே. ஏய். ஓமை தாய். சடா பட்டி ஒரே ஒண்ணு. ஆ, ஓய். ஆ, குருமகராஜன் தூக்கி உரிச்சிட்டான். ஆமா. பூமியில் விழுந்தான். ஆஹா, யான் அதிகத்து வந்தேன். வந்தேன், மாவீரன் சராசந்தன் இடத்திலே வாழ்வதற்கு நான் தேடி வந்தேன். வந்தேன். பூமியில் விழுந்தான். ஆ. விழுகின்ற போது ஆ. மாவீரனுக்கு அறியாமல் படைத்து உன்னிடத்தில் புத்தியத்துக்கு வந்துட்டேன். வந்துட்டேன். என் தோலை உரித்து கையால் வைத்திருக்கிறான். ஆமா, உன் குலதேவதி சரதேவியோட சக்தியால் நீ திறமை பெற்றவன். கேட்டவன். இந்த அம்மனுக்கு இந்த புலித்தோலை ஆ, ஓர் நகார் கட்டணும். ஓஹோ, ஆ, ஆ. புலித்தோலை நகார் கட்டணும். நகார் கட்டி ஆமா. உன்னுடைய கோபுரத்துக்கு மேல் அம்மனுடைய சல்லமைக்கு மேலே ஏய். அந்த நகார் கட்டி வச்சா ஆ, வரக்கூடிய எதிரிகள் வந்தாலும் உனக்கு ஆபத்து என்று வந்தால் அதே அந்த நகார் பூஜை. எந்தெந்த ஆலயத்தில் இருக்குது ஆ, அது என்னால் உருவானது. ஆஹா, அந்த நகார் நகார் அப்படி ஆட்சியிருக்கிறேன். இருக்குங்க. ஆட்சி உணர்த்தினேன். ஆ. யார் ஒருவரும் ஆ. என்னுடைய மருமகனின் என்னை ஜெபிப்பதற்கு பூமண்டலத்திலே இல்லை. இல்லை. ஆட்சி உணர்த்திலும் இருக்கிறேன். ஆம்பூர்